ஹலோ டு ஆல். இப்போ நீங்கள் எல்லாரும் இங்கே வந்திருக்கிறதுக்கான ஒரே ரீசன் எங்கள் சார், அப்புறம் எங்கள் கம்பெனி ஸ்பார்க்ஸ் 18வது வருஷ செலிப்ரேஷனை உங்கள் எல்லாரோடையும் நாங்கள் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுறதுல எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எங்களோட இந்த 18 வருஷ ஜேர்னியை ஒரு ஏவியாக உங்ககிட்ட நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். அதுக்கான ஏவி தான் இது. ஸோ எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஸ்பார்க்ஸ் இது ஒரு கம்பெனி பேருன்னு சொல்கிறதோட எங்களோட எமோஷன் ப்ளஸ் பாண்டிங்கில் உள்ள ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இது 18 இயர் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அந்த பேர் மற்றும் அதில் இருந்த உங்களோட உழைப்பு எல்லாமே. இதுக்காண்டி உழைச்சவங்களை பற்றி இங்கே பேசுகிறது தான் ஒரு சின்ன இது. எங்களோட 18 இயர்ஸ் ஜேர்னியை உங்களோட ஷேர் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமை கொள்கிறேன். 18 இயர்ஸ்க்கு முன்னாடி இது ஒரு சாதாரண சின்ன கன்சர்னாக ஸ்டார்ட் பண்ணது வித் ஃபியூ மெம்பர்ஸ் ஒன்லி. அப்போ எங்களுக்கு இருந்தது ஒன்று தான், ஹோப். அடுத்தது பெரிய விஷயமா இருந்தது எங்களோட ட்ரீம். நாங்கள் நிறைய ஹார்ட் ஒர்க் கொடுக்குற ரெடியாக இருந்தோம். பட் எங்களுக்கு சரியான பாத் எதுவுமே அப்போ தெரியாது. பட் வி ஒர்க்ட் இட் அவுட். 2006 நான் ஃப்ரீலான்சிங்காக இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ பேருன்னு எதுவுமே நான் யூஸ் பண்ணலை. நான் ஃப்ரீலான்சிங்காக அதை பண்ணுவேன், நல்லா ஏர்ன் பண்ணுவேன். பட் ஐ நீட் அ நேம் டு கான்டாக்ட். ஸோ அப்போ அந்த பேராக உருவானது தான் இந்த ஸ்பார்க்ஸ். 2006 நான் 2007 வரையும் இதை ஒரு ஃப்ரீலான்சிங்காக பண்ணேன். பட் யூஸிங் த நேம் ஸ்பார்க்ஸ். 2007 த மோஸ்ட் மெமரபிள் இயர் இன் மை லைஃப். 2007 செப்டம்பர் மந்த் நான் இந்த கம்பெனியை என்னோட ஸ்கூல்மேட்டோட சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம். அப்போ என்னோட இந்த பேர் வேணும்னு நான் அதை கம்பெனிக்கு நாங்கள் யூஸ் பண்ணோம். அப்போ என்கிட்ட ஒர்க் பண்ணவங்க மிஸ்டர் பழனிசாமி, ராஜேஷ்குமார், இவங்கெல்லாம் என் கூட காலேஜ் மேட்ஸ், ஸ்கூல் மேட்ஸ். இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எனக்காண்டி அங்கே உட்காந்து ஒர்க் பண்ணுவாங்க. 24/7 ஒர்க் பண்ணுவாங்க. நைட் ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணிவிட்டு மார்னிங் காலேஜ் போவோம். காலேஜ் மார்னிங் இல்லாதவங்க மார்னிங் ஒர்க் பண்ணிட்டு நைட்டு போய் தூங்க போவாங்க. இந்த மாதிரி எங்களோட அப்போ அந்த ஆஃபீஸ் 24/7 கோரிப்பாளையத்தில் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. பட் அது ரொம்ப நாள் நீடிக்கலை. அது எங்களோட பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் வி ஸ்பிளிட் இட் அவுட். அவர் ப்ராஃபிட்டு, ஃபர்னிச்சர் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு. நான் கம்பெனி பேரை எடுத்துக்கிட்டேன். அதனால தான் நான் சொன்னேன், ஸ்பார்க்ஸ்ன்றது ஒரு நேம் கிடையாது, அது எங்களோட ஒரு ஃபீல். 2007 நான் தனியாக ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ எனக்கு கிளைண்ட்ஸ் இஷ்யூ இருந்துச்சு. நான் லோக்கல் ப்ராஜெக்ட்ஸாக தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெப் டெவலப்மெண்ட், வெப் டிசைனிங், காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ். அப்போ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருந்தது 2 மெம்பர்ஸ். ஒன்று நாகராஜன் பிரதர் அண்ட் பத்து அண்ணா. இந்த பத்து அண்ணாவை பற்றி நான் தனியாக சொல்லணும். நாகராஜன் அண்ணனை வச்சு தான் எனக்கு பத்து அண்ணா கான்டாக்ட். பட் ஹீ ட்ரீட்டட் மீ லைக் ஹிஸ் ஓன் பிரதர். அவர் எனக்கு அன்னைக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். அவருக்கு நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். இப்போ நான் ஒரு முக்கியமான பர்சனை பற்றி நான் சொல்லணும், மிஸ்டர் பாலகிருஷ்ணன். அவர் பேரை சொல்கிறதே இதான் நான் முதல் தடவை. ஏன்னா அவர் என்னோட சார். அவர் தான் எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. நான் ஃப்ரீலான்சிங்காக பண்ணுறப்ப அவர்கிட்ட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பார்ட் டைமாக. ஸோ அப்போ எனக்கு அவரோட கைடன்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு. அவர் ஒரு பிபிஓ கம்பெனி ரன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் நைட்டு ஒர்க் பண்ணுவேன், காலையில் காலேஜ் போவேன். அப்போ அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப நாள்லாம் இல்லை, ஒரு 1.5 month தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். பட் இன்ன வரையும் என்னை ரன் பண்ணுறதுக்கு அவரோட அந்த 1.5 month சொல்லி கொடுத்தது எனக்கு பெரிய விஷயமா இருந்துச்சு. நைட்லாம் நாங்கள் உட்காந்து நிறைய பேசுவோம். அப்போ 2007 பிரேக் அவுட் ஆனப்போ அவரை நான் ஆக்சிடென்டெல்லாம் மீட் பண்ணேன். நடந்ததெல்லாம் சொன்னேன். அவர் வாங்க நம்ம ஆஃபீஸ் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். ஸோ 2007 ஸ்பார்க்ஸ் கிறிஸ் பிபிஓட ஒரு மெர்ஜர் பண்ணுச்சு. அவங்களோட ஸ்டாஃப்ஸ், எங்களோட ஒர்க் நான் தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணேன். அவர் ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப பிஸியாக இருந்தார். அந்த வருஷம்தான் கம்பெனி எல்லாமே பார்த்துச்சு. ஃபஸ்ட்டு எடுத்த ஒரு பெரிய மேஜர் பிரேக் அவுட்டை ஃபேஸ் பண்ணுச்சு. நிறைய கிளைண்ட்ஸ், நிறைய ப்ராஜெக்ட்ஸ், நிறைய ப்ராஃபிட்ஸ். 2000 மெம்பர் என்கிட்ட ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணாங்க. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்று தான், ஒர்க். பழனிசாமி, ராஜேஷ்குமார், ராம்குமார், இந்த மாதிரி பீப்புளெலாம் என்கிட்ட அப்போ ஒர்க் பண்ணாங்க. அவங்களாம் எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சார் மிஸ்டர் பாலகிருஷ்ணன், அவங்கள நான் சார்ன்னு தான் சொல்லுவேன். அவர் பெரிய எனக்கு ஒரு மேஜர் பேக் போனாக இருந்தார். நீ எதுனாலும் பண்ணுங்க, நான் கூட இருக்கேன் அப்படின்வாரு. ஸோ என்னோட இந்த ஸ்பார்க்ஸ்ன்ற பேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரும் உதவியாக இருந்துச்சு அவரோட அன்னைக்கு கொடுத்த எனக்கு சப்போர்ட் அண்டு எல்லாமே.
நைட்டு பகல் பார்க்கவே மாட்டோம். நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணுவோம், மார்னிங் ஓடி வருவோம், திரும்ப ஒர்க் பண்ணுவோம். எங்களுக்கு தூக்கம் சாப்பாடு எதுவுமே ஞாபகம் இருக்காது. கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஏறிக்கிட்டே இருந்துச்சு. ஒன் ஆஃப் த டாப் ப்ரொவைடர் இருந்தோம் நாங்கள் அந்த நேரத்தில் மார்க்கெட்டில். ஸோ அப்போ அந்த கம்பெனி நேம் வேர்ல்டு வைடாக எங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு பெருசாக இருந்துச்சு. பிபிஓவில் 2008 அந்த வருஷத்தை பற்றி நான் சொல்லணும்னா 2 விஷயத்தை நான் பேசி ஆகணும். ஒன்று, இந்த கம்பெனியை நான் அஃபிஷியலாக தனியாக ஸ்டார்ட் பண்ணது. 2வது, எங்கள் சாரோட லாஸ். ஏன் நான் அவ்வளோ நேரம் அவரை பற்றி பேசலைன்னா அதான் ரீசன். ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் நாங்கள் ஃபேஸ் பண்ணோம் 2008 ஆகஸ்டில். அதுக்கு முத நாள் கூட நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம். பிகாஸ் வி ஹேட் அ பிளான். 2008 செப்டம்பரில் ஸ்பார்க்ஸுன்றதை தனியாக ஸ்டார்ட் பண்ணுறோம். கிறிஸ் தனியாக ரன் ஆகட்டும், சார் தனியாக ஷேர் மார்க்கெட்டையும் பார்த்துக்கிறட்டும்ன்றது தான் பிளான். பட் ஆகஸ்ட் 3 நாங்கள் ஒரு கம்பெனி அவுட்டிங் போனப்போ ஆக்சிடெண்ட் ஆகி அவர் இறந்துட்டார். வித் மை லவபிள் பர்சன், அனதர் பர்சன், மிஸ்டர் வெங்கடேசன் பிரதர். இவங்க 2 பேருமே லாஸ் ஆனது எனக்கு ரொம்ப பெரிய ஸ்டெப் டவுன் ஆச்சு. இந்த 2 பேரை லாஸ் ஆனது எனக்கு ரொம்ப பெரிய ஸ்டெப் டவுன் ஆச்சு. அந்த இயர் நான் இன்ன வரையும் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். பட் 2008 ஆகஸ்ட் 3க்கு முத நாள் நைட் நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு சின்ன மீட்டிங்கில். அப்போ கூட சார் சொன்னார், என்ன நடந்தாலும் சரி செப்டம்பர் 3 நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னாரு. எனக்கு பெருசாக பிலீஃப் இல்லை. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், தனியாக ஸ்டார்ட் பண்ணுவோம், எவ்வளோ நாள் அப்படியே போகிறது அப்படின்னு. எனக்கு தேவையான ஏர்னிங்ஸ் இருந்துச்சு, கிளைண்ட் இருந்துச்சு, ஸ்டாஃப்ஸ் ரெக்ரூட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது அன்னைக்கு. அப்போ அந்த ஆக்சிடெண்ட் ஆனோடனே நான் பெரிய பெரிய செட்பேக் ஆனேன். எனக்கு ஒரு 15 days ஐ எம் டோட்டலி கார்னர்டு. எனக்கு எதுவுமே தெரியல, ரொம்ப கன்ஃபியூஷன் மைண்ட் ஸ்டேட்டில் போயிட்டேன். அப்போ ஒரு 15 days கழிச்சு எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்தது என்னோட ஃப்ரெண்ட் அண்ட் பிரதர் சாந்தி அண்ணன். அவர் எல்லாமே எனக்கு செட் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் ஐ ஆல்சோ ஷுட் மென்ஷன் ஹியர் அனதர் பர்சன், மிஸ்டர் அசோக். இந்த 2 பர்சன் இல்லைன்னா நான் அன்னைக்கு இந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்க முடியாது. இது போக எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்த பர்சன்ஸ் மிஸ்டர் மணிகண்டன், மிஸ்டர் பழனிசாமி அண்ட் ஃபியூ அதர் பர்சன்ஸ். ஏன் இவங்க பேர்லாம் நான் மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த 18 year ஜேர்னி இவங்க இல்லாமல் என்னால் பண்ணியிருக்க முடியாது. இந்த ஸ்பார்க்ஸ்ன்ற ஒரு பேர் எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்காது. மணிகண்டன் அன்னைக்கு எனக்கு சப்போர்ட்டாக இல்லாமல், மிஸ்டர் அசோக் சப்போர்ட்டாக இல்லாமல், பழனிசாமி என் கூட இன்னவரி ஜேர்னியாக இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக இவ்வளோ தூரம் இந்த கம்பெனி வளர்ந்துருக்காது. எஸ், வி ஸ்டார்டட் திஸ் கம்பெனி ஆன் 2008 செப்டம்பர் 3. இந்த டேவை நான் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். ஏன்னா அன்னைக்கு தான் அஃபிஷியலாக பக்காவாக வெளியில் ஸ்டார்ட் பண்ணோம். எஸ், வி ஆல்ரெடி ஹாவ் அ மேஜர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். பட் ஃபிசிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எனக்கு எப்பயுமே பிடிக்கும். எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, நல்லா சம்பாதிக்கிற, எதுக்கு உனக்கு கம்பெனி, அது ஒரு பெரிய பேர்டன் தானே. இல்லை, அதுதான் இங்கே முக்கியம். ஃபிசிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இல்லாமல் இந்த கம்பெனியை நான் ரன் பண்ணியிருக்க முடியாது. 2008 எனக்கு பக்காவான டீம் கிடச்சாங்க. லக்ஷ்மி, ராம்குமார், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. இந்த பீப்புளெலாம் எனக்கு ரொம்ப பெரிய பலமாக இருந்தாங்க. அப்போ பார்ட் டைமாக மிஸ்டர் நல்லகுமார் நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. ஸோ அன்னைக்கு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறப்ப எனக்கு பெரிய ஏஜ்லாம் கிடையாது. பட் தே ட்ரஸ்ட் மீ. 2008 கம்பெனி 24/7 சப்போர்ட்டில் ஆத்திக்குளத்தில் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கம்பெனியை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாதுன்றதான் அன்றைக்கி என்னோட இதாக இருந்துச்சு. யார்ட்டையும் ரொம்ப பெருசாக வெளியில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் கம்பெனி, கிளைண்ட்டு, ஸ்டாஃப்ஸ் இந்த லெவலில் இருந்தோம். பட் ஆனால் அதை மீறி இது ஒரு பெரிய ரொம்ப ஃபெமிலியர் ஆச்சு. நிறையா பேர் இதை பற்றி தெரிஞ்சிருந்தாங்க, நிறைய பேர் ஒர்க் பண்ணாங்க. என்கிட்ட பார்ட் டைம் ஸ்டூடெண்ட்ஸும் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புளுக்கும் எப்பயுமே நான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறனால நிறைய பேர் அந்த பீப்புள் ஒர்க் பண்ணாங்க. ஆஃபீஸ் எப்பயுமே ஓடிக்கிட்டு இருக்கோம். 2008 நாங்கள் திறந்த ஆஃபீஸை 3 years நாங்கள் பூட்டவே இல்லை. ஸோ அந்தளவு ஆஃபீஸ் எப்பயுமே இருக்கும். ஏதர் இட் இஸ் தீபாவளி ஆர் பொங்கல் ஆர் எனி ஃபெஸ்டிவல்ஸ் அவங்க ஒர்க் பண்ணாங்க. நான் அங்கே தான் இருப்பேன், அவங்க அங்கே தான் இருப்பாங்க. எனக்கு வேறு எதுவுமே தெரியாது. அந்த அளவு இந்த கம்பெனி மேலே எல்லாரோட உழைப்பு இருந்துச்சு. அதுக்கு இன்றைக்கி நான் தேங்க்ஸ் சொல்லணும் அவங்களுக்கு இந்த ஜேர்னியில். அப்போ 2008, 9, 10 நாங்கள் ஜேர்னியை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு இருந்தோம். அஸ் ஐ செட், எங்கள் அம்மாட்ட நான் சொன்ன மாதிரி தான் ஃபிசிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை நான் ரொம்ப பெருசாக பார்ப்பேன்.
நாங்கள் பெருசாக அந்த கம்பெனியை கொண்டு போகலான்னு முடிவு பண்ணோம். 2010 இப்போ இருக்கிற கரண்ட் ப்ரெமிசஸில் நான் என்னோட ஆஃபீஸை கொண்டு வந்தோம். அப்போ அது ஒரு செகண்ட் பிரான்ச்சாக தான் நாங்கள் ஓப்பன் பண்ணோம். ஸோ அப்பயே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 40 மெம்பர்ஸ் என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க, 2 ஆஃபீஸும் சேர்த்தா. இது போக நான் அவுட் சோர்சிங் பண்ணேன். சில கம்பெனிஸ்களுக்கு நான் என்னோட ஒர்க்ஸ் கொடுப்பேன். ஸோ என்னை பொறுத்தவரையும் நான் தான் பிஸியஸ்ட் மேனாக இருந்தேன். எனக்கு ஒர்க் நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. 2010 லக்ஷ்மி மேனேஜரை டேக் ஓவர் பண்ணதுலேருந்து கம்பெனி நல்லா பெரிய க்ரோத்லாம் ஆச்சு. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹர் ஹியர். அவங்களோட சப்போர்ட் இல்லைனா அன்னைக்கு நான் இவ்வளோ க்ரோத் ஆகிருக்க முடியாது. இன்னொரு பிரான்ச்சை பற்றி யோசிச்சிருக்கவே முடியாது. என்னோட கசின் சிஸ்டர்ஸ் 2 பேரும் என்கிட்ட ஒர்க் பண்ணாங்க. அவங்கெல்லாம் எனக்கு சப்போர்ட்டிவாக அன்றைக்கி இருந்தாங்க. 2010 நாங்கள் போன ஒரு வேகம் எங்களுக்கு தெரியலை, ரொம்ப வேகமாக போனோம். அதனால முத கம்பெனியோட டவுன்ஃபாலை நாங்கள் பார்த்தோம் 2011. அந்த இயரை நான் எப்பயுமே சொல்லுவேன். ஏன்னா மித்த இயர்லாம் எனக்கு வந்து ஹாப்பினஸையும் ப்ராஃபிட்ஸையும் கொடுத்துச்சு. அந்த இயர் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. எஸ், 2011 we had a big contract with a major finance company. என்னோட மேனேஜர் லக்ஷ்மி மேரேஜ்னால அவங்க போகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எனக்கு சரியான ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் கிடைக்கல. பட் வி மூவ்ட் ஆன். அப்போ வந்து வி ஃபேஸ் த ஃபஸ்ட் ஃபால் டவுன். அதை நான் இன்ன வரையும் வாழ்நாளில் மறக்க மாட்டேன். ஏன்னா அங்கே ப்ராப்ளமே வந்து ஒரு கம்பெனின்றது நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அதோட ஓனரோ கிளைண்ட்டோ கிடையாது, அதுக்கு கிடைக்கிற ஒரு குட் பீப்புள்ஸ், குட் டீம் தான். எனக்கு அப்போ சரியான டீம் அமையலை. வி ஃபேஸ்ட் ஒரு பெரிய ஃபால் டவுனை நாங்கள் ஃபேஸ் பண்ணோம். எனக்கு பெரிய லாஸ் ஆச்சு. அந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணுற மாதிரி ஆச்சு. திருச்சியில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருந்தோம், அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆச்சு. பட் நாங்கள் எங்களோட ஹோப்பை லூஸ் பண்ணலை. 2011 நாங்கள் ஃபேஸ் பண்ண எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு 2012 கம்பேக் ஸ்ட்ராங்கராக வந்தோம். ரொம்ப வெளியில் யாருக்கும் தெரிய வேணாம், அஸ் யூஷுவல் நம்மளோட டீம், நம்மளோட ஒர்க் அப்படின்னு நாங்கள் கொண்டு போயிட்டோம். 2012 எனக்கு மிஸ்டர் நல்லுகுமார், நான் இந்த பேரை முன்னாடியே அவங்கள்ட்ட சொன்னேன், அவர் என்கிட்ட பார்ட் டைமாக ஒர்க் பண்ணவர், திரும்ப எனக்கு மேனேஜராக வந்தார். அவர் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்தார். என்னோட டெப்ஸ், என்னோட கம்பெனியோட டவுன்ஃபால் எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப சரி பண்ணுறதுக்கு ஒரு மேஜர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது மிஸ்டர் நல்லுகுமார், என்னோட கசின் சிஸ்டர் திவ்யா. இவங்களுக்கு நான் இந்த இடத்துல கண்டிப்பாக நான் தேங்க்ஸ் சொல்லணும். 2013 மோகனசுந்தரி ஹெச்ஆராக வந்தாங்க. அவங்க வந்து அப்போ இருந்து எனக்கு ஒரு பெரிய பேக் போனாக இருக்காங்க கம்பெனியில். ஏன்னா எனக்கு ஹெச்ஆர்ன்றது எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம். ஏன்னா எனக்கு வந்து டீம் ஹேண்ட்லிங் வராது, ப்ராஜெக்ட் ஹேண்ட்லிங் வரும், ஆஃபீஸ் ஹேண்ட்லிங் வரும், அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணுவேன். அப்போ அவங்க வந்த பிறகு தான் எனக்கு ஸ்டாஃப்ஸோட ரிலேஷன்ஷிப் வேறு மாதிரி ஆச்சு. டீம் நல்ல டீம் கிடைச்சாலும் எனக்கு ஸ்டாஃப்ஸோட பாண்டிங்க்கு உறுதுணையாக இருந்தது மோகனசுந்தரி. 2012 ஸ்டார்ட் பண்ண எங்கள் ஜேர்னி 2016 வரையும் நல்லா போச்சு. வி ஃபேஸ்ட் அனதர் டவுன்ஃபால். நான் எப்பயுமே சொல்கிறது தான், மிஸ்டர் ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி, மேடு பள்ளம் இல்லாமல் வாழ்க்கையில் இது சந்தோஷம்வாங்க. அந்த மாதிரி எங்களோட மேடையும் நாங்கள் பார்த்தோம், பள்ளமையும் பார்த்தோம். 2016 எங்களோட கிளைண்ட்டோட ஒரு பேக் ஸ்டாப்னால நாங்கள் ஒரு பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணோம். அது போக எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் நிறையா வந்துருச்சு அப்போ. ஏன்னா அப்போ நான் அது வரையும் பேச்சுலராக இருந்தேன். ஃபேமிலி மேனானே அஸ் யூஷுவல் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. 2016 நாங்கள் ஃபேஸ் பண்ண அந்த டவுன்ஃபாலை சரி பண்ணுறதுக்கு எங்களுக்கு 3 years ஆச்சு. 2018 நாங்கள் கம்பேக் ஸ்ட்ராங்கராக வந்தோம். பட் அந்த டவுன்ஃபால் ரொம்ப பெருசு, போத் எமோஷ்னல் அண்ட் ஃபினான்ஷியல். இந்த மாதிரி ஒரு டவுன்ஃபால் நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை. அப்போ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. இங்கே நான் ஒரு முக்கியமான பர்சனை, அனதர் முக்கியமான பர்சனை நான் சொல்லி ஆகணும். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் எப்படி எனக்கு பாலகிருஷ்ணன் சாரோ அந்த மாதிரி. பட் பாலகிருஷ்ணன் சார் இல்லை, இவர் எனக்கு எப்பயுமே இருந்தார். அவர் பேஸ்டு கோயம்புத்தூர்ன்றனால ஃபிசிக்கலாக எப்பயுமே அவைலபிளாக இருக்க மாட்டார். பாலகிருஷ்ணன் சார் எனக்கு ஃபிசிக்கலாக அவைலபிளாக இருந்தார். அப்போ எனக்கு அந்த டவுன்ஃபாலில் பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது ஸ்ரீனிவாசன் சார். அவரை பற்றி நான் ஒரு வார்த்தையில் சொல்லவே முடியாது. என்னோட பிரதர், என்னோட குரு எல்லாமே. ஸோ அவருக்கு இங்கே நான் பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அவர் இல்லைன்னா இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் கம்பேக் ஸ்ட்ராங்கராக வந்திருக்க மாட்டேன்.
எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பார். டெய்லி எனக்கு கூப்பிட்டுருவார், கான்காலில் வந்துடுவார். ஹீ இஸ் ஆல்சோ பிலாங்ஸ் டு a பிபிஓ தான். அவர் ஒரு அங்கே கம்பெனி வச்சுருக்காரு. எனக்கு அவர் ஒரு கிளைண்ட்டாக கிடச்சாரு. பட் அப்புறம் எனக்கு ஒரு பிரதர் ஆனார். அவர் இல்லைன்னா அன்னைக்கு நான் அந்த ஒரு பெரிய ஸ்டெப் டவுனை ஃபேஸ் வந்திருக்க மாட்டேன். 2019 ஐ காட் அ பியூட்டிஃபுல் டீம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒரு கம்பெனியோட ஸ்ட்ரென்த்துன்றது அந்த டீம் தான். அந்த டீம் எனக்கு திரும்ப கிடச்சிச்சு. மகாலட்சுமி, நந்தினி, இந்த மாதிரி பீப்புள்ஸ் எனக்கு கிடச்சாங்க. அவங்க எனக்கு அன்னைக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. 19லேருந்து திரும்ப நாங்கள் ப்ராப்பராக கொண்டு போனோம். லாக்டவுன் 2020 உங்கள் எல்லாருக்குமே அந்த இயர் ஒரு பெரிய 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 பாடங்களை கொடுத்துச்சு. அதே மாதிரி எங்களுக்கும் என்ன பாடம் கொடுத்துச்சுன்னா, கம்பெனின்றது ஒரு ப்ரெமிசஸ் கிடையாது, பில்டிங் கிடையாதுன்னு. ஏன்னா நாங்கள் அந்த இடத்துல எந்த ஒரு லாஸுமே ஃபேஸ் பண்ணலை. வி ஆல்ரெடி ஹாவ் அ ப்ராப்பர் பிளான். எனக்கு 2019 இப்படி ஒரு இஷ்யூ வரப்போகுது, ஒரு பேண்டமிக் வரப்போகுதுன்னு தெரிஞ்சோன்னே நாங்கள் 2020 பிளான்டாக கொண்டு போனோம். எங்களோட டீம் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோமில். அப்போ எனக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது மகாலட்சுமி, மோகனசுந்தரி, இந்த மாதிரி பீப்புள் தான். அவங்க அன்றைக்கி சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னா, அன்றைக்கி இந்த லாக்டவுனை அன்றைக்கி அவங்க சப்போர்ட்டிவாக இல்லைன்னா இந்த லாக்டவுனை நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டோம். எங்களோட கிளைண்ட்ஸ்லாம் எங்களை கண்டிப்பாக விட்டுட்டு போயிருப்பாங்க. எல்லாருமே நைட் பகல் பார்க்காம ஒர்க் பண்ணாங்க. அஃப்கோர்ஸ் நானும் ஒர்க் பண்ணேன், பட் தே சப்போர்ட்டட் மீ. 2021 ஐ வில் நெவர் ஃபர்கெட் திஸ் இயர். ஏன்னா கம்பெனியோட அவ்வளோ நாளாக இல்லாத ஒரு விஷயம் எங்களுக்கு அந்த வருஷத்துலேருந்து கிடச்சிச்சு, ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன். ஏன்னா ஒரு கம்பெனி ரன் ஆகுது, அடுத்தடுத்து க்ரோத் போகணும்னா ப்ராப்பர் டீம் எப்படி முக்கியமோ ப்ராப்பர் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப முக்கியம். அனுபூர்ணிமா அவங்க அந்த இயர் ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஜாயின் பண்ணப்போ ஒரு சாதாரண ஒரு எம்ப்ளாயை ஜாயின் பண்ணாங்க. பட் ஷி பிகேம் த ஸ்ட்ராங்கஸ்ட் பர்சன் ஐ எவர் சீன். இந்த கம்பெனியில் நான் பார்த்ததுலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் எம்ப்ளாயின்னு நான் சொல்லுவேன். அவங்கள பற்றி நான் நிறையா சொல்லலாம். ஏன்னா அவங்க எனக்கு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க, பெரிய பலமாக இருந்திருக்காங்க. ஸோ 2021 கம்பெனியோட க்ரோத் இதுவரையும் பார்க்காத ஒரு எனாமஸ் க்ரோத்தாக இருந்துச்சு. ஏன் அனுபூர்ணிமாவை நான் ரொம்ப தனியாக சொல்கிறேன்னா, 22 எங்களோட கம்பெனி நிறைய கிளைண்ட்ஸை ஹேண்டில் பண்ணோம், நிறைய ப்ராஜெக்ட்ஸை ஹேண்டில் பண்ணோம். அப்போ எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த ஒரே பர்சன் அந்த இடத்துல அனுபூர்ணிமா. மோகனசுந்தரி எப்படி எனக்கு இந்த சைடு ஒரு பெரிய பலமோ, அந்த சைடு ப்ராஜெக்ட்ஸில் எனக்கு பெரிய பலமாக அனுபூர்ணிமா இருந்தாங்க. ஏன்னா மோகனசுந்தரி பார்க்குற வேலை எனக்கு தெரியாது, அனுபூர்ணிமா பார்க்குற வேலை எனக்கு தெரியும். பட் ஐ டோன்ட் ஹாவ் எனஃப் டைம். கிளைண்ட் ஹேண்ட்லிங், நைட் மீட்டிங் எல்லாமே எனக்கு போயிடும். இது போக அவுட் சோர்ஸ் பண்ணுறோம், கம்பெனிஸ்க்கு கொடுக்குறோம். அவங்க என்னோட இடத்த ரீப்ளேஸ் பண்ணாங்க அந்த இடத்துல. எனக்கு எப்பயுமே ஒரு பாலிசி தான், நான் கேட்குறதோட கூட வேணாம், குறைச்சி வேணாம், நான் கேட்குறது கொடுக்கணும். ஸோ அவங்க கொடுத்தாங்க. ஏன்னா எங்கள் கிளைண்ட்ஸ் அப்படி, நாங்கள் யாருமே இன்போர்ன் கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணதில்லை, எல்லாமே ஃபாரின் கிளைண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட மென்டாலிட்டி, அவங்களோட மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணணும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த 2 பேருமே. ஸோ வி பிளான்ட் இட் அவுட். 2022 எனக்கு ஒரு பர்சனல் ரீசன், பெரிய ஒரு ரீசன் இருந்துச்சு. எங்களோட கோயிலில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் இருந்துச்சு. அதை நான் இருந்து பார்க்கணுன்ற மாதிரி ஒரு முக்கியமான தருணம் வந்தப்போ எனக்கு ரொம்ப பெரிய பலமாக இருந்தது இந்த 2 பேர். எனக்கு ஆஃபீஸை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஆக்குனாங்க. கிட்டத்தட்ட 1 இயர் நாங்கள் இந்த ஜேர்னியை வச்சுருந்தோம். நான் டெய்லி தான் போகணும், வரணும், அடிக்கடி வெளியில் போவேன். எனக்கு ஆஃபீஸில் எந்த ஒரு இடத்துலையுமே டவுன் ஆகலை, எந்த ஒரு இடத்துலையுமே ஃபினான்ஷியல் பிரேக் ஆகலை, கிளைண்ட் சைடுமே எனக்கு எந்த இஷ்யூவும் வரல. அப்போ எனக்கு ஒரு முடிவாச்சு, we need to make the company bigger. எப்படி பிகர் பண்ணலாம்? ஆளுகளை எடுத்து போடுறதா? அதெல்லாம் கிடையாது. கம்பெனியோட ரெகக்னைசேஷன் மாறணும். அதுக்கு உண்டான பிளான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதுக்கு உண்டான ரீசன் தான் நீங்கள் எல்லாருமே இங்கே உட்காந்துருக்குது. அதை பற்றி நீங்கள் இப்போ பார்ப்பீங்க. 2024 இந்த இயரில் நாங்கள் கம்பெனியை ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை கொண்டு போகணுன்னு பிளான் பண்ணோம். அதுக்கு எனக்கு சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட கரண்ட் க்ரூ, மோகனசுந்தரி, அனுபூர்ணிமா, தாகிரா பானு, இப்போ புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க 2 மெம்பர்ஸ்.
அவங்களோட பேர் ராஜ்குமார் அண்டு ஸ்வாதி. இந்த டீம் தான் எனக்கு பெரிய ஒரு விஷயத்தை எனக்கு கொடுத்தாங்க. என்ன, இவங்க யாரும் ஸ்டாஃபாக பிஹேவ் பண்ணலை, அவங்களோட சொந்த கம்பெனியாக ட்ரீட் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டிவ் கிடைச்சோன்னே இந்த கம்பெனியை அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணுன்னு முடிவு பண்ணதுக்கு தீஸ் பீப்புள் ஆர் த ரீசன். இங்கே நான் ஃபியூ மெம்பர்ஸ்க்கு நான் தேங்க் பண்ணணும். தே ஆர் நாட் பிலாங் டு பார்ட் ஆஃப் அவர் கன்சர்ன் ஆர் பிஸ்னஸ், ஆனால் தே ஆர் பீயிங் எ எமோஷ்னல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ரேணுகா ஸ்ரீனிவாசன் அண்ட் ஜெயலக்ஷ்மி வெங்கடேஷன். இந்த பீப்புள் இல்லைன்னா எனக்கு இந்த 3 இயர்ஸில் இருக்க ஜேர்னியில் நிறைய ஸ்டெப் டவுன் ஃபேஸ் பண்ணியிருப்பேன். இவங்க 2 பேரும் எனக்கு பெரிய மாரல் சப்போர்ட்டாக இருந்தாங்க. இந்த இயர் எங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்க போது. இனி வரப்போகிற எங்களோட மேஜர் க்ரோத்துக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன் ஹியர் அண்ட் சியர்ஸ் டு ஸ்பார்க்ஸ். ஹலோ, ஐம் மோகன சுந்தரி. 2013 ஸ்பார்க்ஸில் ஜாயின் பண்ணேன். நான் 11 இயர்ஸாக இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சார் எனக்கு வந்து ஹெச்ஆர் போஸ்டிங் கொடுத்தாங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து நான் படித்தது ஐடியாக இருந்தாலும் ஐடி ஃபீல்டில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து நிறையா நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஐடி அண்டு ஹெச்ஆர் சேர்ந்து நான் பார்த்தப்ப வந்து எனக்கு நிறைய லேர்ன் பண்ணுறதுக்கு இருந்துச்சு. என்னோடய நாலேஜை நல்லாவும் டெவலப் பண்ணிக்கிட்டேன். இங்கே என்னோடய கெரியர் ஷைன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. 2வது பார்த்திங்கன்னா, இங்கே ஹடில்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, எங்களுக்கு லாக்டவுன் பீரியடில் நிறைய நாங்கள் ஹடில்ஸ் ஃபேஸ் பண்ணோம். 24/7 இருக்கட்டும், நைட் ஷிஃப்டாக இருக்கட்டும். 2வது நாங்கள் வந்து நிறைய கிளைண்ட்ஸோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப டஃபராக இருக்கும். ஸோ அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணும்போது என்னால் எவ்வளோ சப்போர்ட் கொடுத்து என்னோடய ஒர்க்கை ஃபுல்ஃபில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணேன். இதன் அடிப்படையில் வந்து சார் வந்து எனக்கு கூடுதலாக ஒரு பொறுப்பு கொடுக்கறதா முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பொறுப்பை வந்து நான் இன்னும் என்னோடய ஜாபை ஃபுல்ஃபில் பண்ணணும்னு, என்னோடய எஃபெக்ட் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்து ஃபுல்ஃபில் பண்ணணுன்றது என்னோடய ஆம்பிஷனாக இருக்குது. 2வது எங்களோட கம்பெனியோட ஃப்யூச்சருக்கு எந்த அளவுக்கு என்னோடய எஃபெக்ட் இன்னும் வந்து கொடுத்து அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணுவேன். 2வது வந்து ஸ்பார்க்ஸ் வந்து என்னோட லைஃப்லேயே முக்கியமான ஒரு பங்கு. ஸோ இந்த இதில் வந்து என்னோட கெரியர் வந்து 11 இயர்ஸாக இருக்குது. என்னோட ஃப்யூச்சர் கெரியரும் என்னோட ஸ்பார்க்ஸில் தான் இருக்குதும். ஸோ தேங்க்யூ ஸ்பார்க்ஸ். சியர்ஸ் டு ஸ்பார்க்ஸ். ஹலோ, என் பேர் ராஜ்குமார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். டே ஃபர்ஸ்ட் நான் இங்கே என்ட்ரி வந்தப்போ சார் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருந்தார், இந்த பையனால் முடியும் அப்படின்னு. அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி நான் இருப்பேன்ட்டு நம்புகிறேன். ஒரு நியூ ஜாயினர் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் ஸ்டார்ட் ஆகின 1 மந்த்தில் ஒர்க்கில் ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா டிஸ்கஷன்லேயுமே என்னை கூட சேர்த்துக்கிட்டு என்னையும் ஒரு பார்ட்டாக வச்சுருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் ஜாயின் ஆன இந்த டைமில் கம்பெனி ப்ரைவேட் லிமிட் ஆகுறன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஹாய், ஐம் தாகிரா பானு. நான் ஏப்ரல் 2024 வந்து ஜாயின் பண்ணேன். ட்ரைனிங்கில் ஃபோக்கஸாக இருந்து ட்ரைனிங்கை குவிக்காக முடிச்சிட்டனால ப்ராஜெக்டில் வந்து இது பண்ண ஈஸியாக இருந்துச்சு. சார் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க, என்னை நிறைய என்கரேஜ் பண்ணாங்க. அது எனக்கு ப்ராஜெக்டில் ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. தேங்க்யூ சார். அனு மேம், மோகனா மேம் வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்தாங்க ஒர்க்கில். சார் என்னை நம்பி சில பொறுப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க, அதை நல்லபடியாக பண்ணுவேன்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ சார். ஹாய், ஐம் ஸ்வாதி. நான் அக்டோபர் 2024 ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ண கொஞ்ச நாளையே 18th இயர் செலிப்ரேஷனில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரைனிங்கில் என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன். அதே மாதிரி இனி ஃப்யூச்சர்லேயும் ஸ்பார்க்ஸோட க்ரோத்துக்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுப்பேன். தேங்க்யூ. ஹாய், என்னோட பேர் அனுபூர்ணிமா. நான் ஸ்பார்க்ஸில் வந்து 2021 ஜூலையில் ஜாயின் பண்ணேன். நான் ஜாயின் பண்ணும்போது நினைக்கல இந்த ஒர்க் என்னோட லைஃபையே மாற்றும்னு சொல்லிட்டு. நான் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு பெருசாக எந்த ஹோப்பும் கிடையாது. நான் சும்மா தான் நார்மலாக தான் வந்து ஒரு ஜாப் போகிற மாதிரி தான் ஜாயின் பண்ணேன். வீட்லேயும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தனால ஃபிக்ஸ் ஆனோடனே எப்படி இதை குவிட் பண்ணிடலான்ற மைண்ட் செட்டில் தான் நான் வந்தேன். ஆனால் நான் பண்ண தான் எனக்கு இந்த ஜாபோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. எனக்குள்ளே என்ன இருக்குன்றதையும் நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஃபர்ஸ்ட் மந்த் ட்ரைனிங் தான். ட்ரைனிங்கில் நான் என்ன பண்ணேன், பெஸ்ட்டாக பண்ணேனான்னு எனக்கு தெரியலை. அதுக்கப்புறம் ஒரு 2 மந்த்ஸ் லாக்டவுனால பிரேக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 4th மந்த் நான் வந்து ஜாயின் பண்ணேன். அப்போ சார் வந்து பெருசாக என் மேலே அவருக்கு எந்த நம்பிக்கையும் கிடையாது. நார்மலாக ஒரு ரீசெக் பண்ணி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணப்போ தான் என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தாங்க. அதில் ஒரு பார்ட் கொடுத்தாங்க. அதில் நான் பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சேன். அதே மாதிரி பெஸ்ட்டாகவும் பண்ணி கொடுத்தேன். என்னோட ஒர்க் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
அதனால என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. எனக்கு பெருசாக ரெகக்னைசேஷன் எங்கேயுமே கிடைச்சது கிடையாது. நான் நல்லா தான் படிப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனாலும் அந்த அளவுக்கு யாரும் என்னை பெருசாக பேசினது கிடையாது. ஆனால் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் பண்ண சின்ன சின்ன விஷயத்துக்குமே எனக்கு நிறைய அப்ரிஷியேஷன் கிடைச்சிச்சு. சார் அதை பண்ணாங்க. நான் நினைப்பேன் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதே, இதுக்கு எதுக்கு இவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அப்ரிஷியேஷன் தான் என்னை நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு என்னை மோல்ட் பண்ணுச்சுலே நான் சொல்லலாம். அதுக்கப்புறம் அதே மாதிரி நல்லா என்னோட எஃபோர்ட்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சேன். என்னோட பொசிஷனும் சரி, என்னோட சேலரியும் சரி, அதுல ரெண்டுலயுமே எனக்கு நல்ல growth கிடைச்சிச்சு. எனக்கு இங்க ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனும் கிடைச்சிருச்சு. என் மைண்ட் செட் இங்க இங்க வந்துட்டு சும்மா போயிடலான் இருந்த மைண்ட் செட் மாறி, நம்மளோட கெரியர் இங்கதான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் மாறிடுச்சு. அதனால நான் பெருசா நெக்ஸ்ட் எதுக்குமே ட்ரை பண்ணவும் கிடையாது. அப்படியே இங்கேயே எனக்கு செட் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நான் கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தது எனக்கு சார் தான். ஸோ வந்து நான் ஸ்டார்டிங்ல எனக்கு பெருசா அந்த அளவுக்குலாம் எதுவுமே தெரியாது. நான் பேசிக்ஸோட மட்டும்தான் இங்க ஜாயின் பண்ணேன். ஆனா எனக்கு நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அடுத்தடுத்து சொல்லி கொடுத்தது, நிறைய கற்றுக் கொடுத்தது எங்க சார் தான். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் அதுக்கப்புறமேட்டு சாருக்கு பர்சனலாக கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சு. ஸோ வெளியவே போகிற மாதிரி இருந்தாங்க. ஸோ நான் பண்ணதை வச்சு என்கிட்ட என்ன நம்பி ஆஃபீஸை ஒரு 8 to 12 months என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. ஃபுல்லாமே நான் தான் பார்த்துக்கிட்டேன். அதில் எந்த ஒரு டவுன்ஸும் இல்லாமல் எல்லாமே சூப்பராக பண்ணேன்னு சாரும் சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு எங்கள் ஹெச்ஆர் மேம் தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சார் அந்த அளவுக்கு அவைலபிளாக இல்லை. ஸோ எங்கள் மேம் கிட்ட தான் எல்லாமே கேட்பேன். அவங்க தான் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருந்து நான் அதை பண்ணுறதுக்கும் அவங்களும் ஒரு ரீசனாக இருந்தாங்க. மேம் அதுக்காக உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் மேம். அதுக்கப்புறமேட்டு நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. 23ல வந்து சாரும் அவங்களோட பர்சனல் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அடுத்து சார் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்க. 23ல எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹெல்த் இஷ்யூ ஆயிடுச்சு. அப்போ என்னால் ஒர்க்கில் பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியலை. சரி குவிட் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன் நான். சரி அம்மாவை வீட்டில் பார்த்துக்கணும், நம்ம தான் பார்த்துக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஆனால் சாரும் மேமும் என்னை குவிட் பண்ண விடவே கிடையாது. உன்னால் முடியணும், நீ வீட்டையே ஹேண்டில் பண்ணிட்டு இங்கேயே ஹேண்டில் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டிவாக இருந்து என்னை இப்போ இந்த ஒரு 1 year என்னை அப்படியே அதுலேருந்து கொண்டு வந்தது சார் மேம் தான். அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நான் நினைச்சிருந்தா அன்னைக்கே குவிட் பண்ணியிருப்பேன். என்னை குவிட் பண்ணவே விடலை அவங்க. நான் என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வைப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே கிடையாது. எனக்கு இது எப்பயுமே நான் ஒரு வெளியே ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன் அந்த மாதிரி ஃபீல் எனக்கு என்னைக்குமே வந்தது கிடையாது. இது வந்து என்னோட ஆஃபீஸு, என் வீடு, அந்த மாதிரி ஒரு செம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல தான் இருக்கும். அது எல்லாமே கொடுத்தது இவங்க 2 பேர் தான். இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பொறுப்பு கொடுத்தாங்க. அதை நான் பெஸ்டா பண்ணேன்னு நான் நம்புறேன். இப்போ அதை விட பெருசா எனக்கு ஒன்று கொடுக்க போறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பண்ணதை விட இன்னும் நல்லா எஃபோர்ட் போட்டு அதை விட பெஸ்டா நான் பண்ணுவேன்னு நான் நம்புறேன். சார் நான் எப்பயுமே சொல்றது தான், இதுக்கு முன்னாடி என் லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு தெரியாது, இதுக்கப்புறம் என் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த 2022ல இருந்து இந்த 24 வரைக்கும் இருக்க லைஃப் நீங்க கொடுத்தது தான். அதுக்காக ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். சியர்ஸ் டு ஸ்பார்க்ஸ்.